அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. குருவருள் திருவருள். நாம் இந்த பதிவில் ஒரு மானிட வாழ்வில் ராகு திசையின் பலன் பலவீனம் பற்றி பார்ப்போம். பிறகு சனி பாம்பிரண்டும் பின்பலனை தரும் என்பது பாடல். ஒரு மனித வாழ்வில் ராகு திசையானது இளமையில் கிடைத்தல் என்பது சரியான ஒன்று அல்ல. 10 வயசுக்கு மேல் ஆரம்பிக்கும் ராகு திசையானது ஒரு மனித வாழ்வில் லக்கினத்திற்கு 1, 5, 9 இடம்பெற்று திசை நடத்துவதில் 1ஆம் இடத்தில் நின்று திசை நடத்தும் ராகானது தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அறிவின் வழியான கல்வி, தொழில், இருப்பிடம், மண்மனை, குடும்ப விருத்தி, மேலோங்குதல், முன்னேற்றம் இவைகள் தடைப்படும். 5இல் நின்றும் நடத்தும் ராகு திசையின் பலனானது பூர்வ புண்ணியம், முன்னோர் அனுகிரகம், உறவினால் ஏற்படும் தாமதம், விரிசல் இவைகளையும் முரண்பாடுகளையும் உண்டாக்கும். 9இல் நின்று நடத்தும் ராகு திசையானது பூர்வ புண்ணியம், மண்மனை, சட்டதிட்டங்கள், முரண்பாடுகள், குடும்ப உபாதைகள் இவற்றினுடைய பலவீனத்தை காட்டும். மேற்கொண்டு ராகு கேந்திர ஸ்தானத்தில் நின்று திசை நடத்துமெனில் ஓரளவுக்கு நற்பலன்களையும் வாழ்வின் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மனித வாழ்விற்கு தேவையான புதிய யுக்தி, தொழில், முன்னேற்றம், வாழ்வாதாரம், இருப்பிடம், பிழைப்புக்குண்டான தொழில் இவற்றைகளை பற்றி சிந்தித்து அதன் வழி நடக்கவும் நல்ல ஒரு பலவன்களை கொடுக்கும் என்பதும் ஜோதிடம். 20 வயசு 40 வயசுக்கு மேற்கொண்டு ராகு திசை எடுத்து நடத்துமெனில் ஒரு மனித வாழ்வில் ஜனன லக்னங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களில் வலு பெற்றோ, சுப தன்மை பெற்றோ, சுப கிரக பார்வை பெற்றோ திசை நடத்துமெனில் அந்த மனிதனுடைய பிறப்பை பற்றி யோசித்தல், தாய் தந்தையை பற்றி யோசித்தல், உடன்பரப்பை பற்றி யோசித்தல், சமுதாயத்தை சிந்தித்தல், தனக்கென்று ஒரு இருப்பிடம், தனக்கென்று ஒரு நிரந்தர தொழில், தனக்கென ஒரு முன்னேற்றம், தனக்கென ஒரு குடும்பம், தனக்கென ஒரு வம்சம் இவைகளை பற்றி சிந்தித்து தெளிவான ஆய்வுக்கு உட்பட்டு முரண்பாடுகள் அற்ற ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கேந்திர ஸ்தானங்களில் இடம்பெற்ற ராகுவானவர் 7, 10இல் வலு பெற்றால் மட்டுமே தொழிலின் முன்னேற்றம், வருமான உயர்வு, மண்மனை வளம், மக்கள் மத்தியில் செல்வம், செல்வாக்கு, புகழ் இவைகளை அடைய முடியும். 4, 7, 10 வலுப்பெற்ற ஸ்தானங்கள் என்றும் 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள் என்றும் ஆதி முதல் இங்கு ஜோதிட சாஸ்திர மரபுகள் வழி வழியே பின்பற்றப்படுகின்றன என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் இந்த ராகுவானவர் எல்லா காலகட்டங்களிலும் ஒரே வழிமுறைப்படி பலாபலன்களை மேம்படுத்தவோ, தொழிலை நிலைப்படுத்தவோ, ஆஸ்திகளை நிலைப்படுத்தவோ, சமுதாயத்தில் அந்தஸ்தை உயர்த்துவதோ இவைகளில் வல்லமை தன்மைகளை கொடுக்கப்பட்டாலும் எதுவும் நிரந்தரம் என்பது சரியான ஒன்று அல்ல. ராகு திசையில் பற்பல கோடிகளில் உயர்ந்தவரும் உண்டு, செல்வத்தால் உயர்ந்தவரும் உண்டு, மண்மனை ஆஸ்திகளால் உயர்ந்தவரும் உண்டு, கடைசியில் செல்வமும் இழந்தவர் உண்டு, வாழ்வாதாரம் இழந்தவரும் உண்டு, தொழிலை இழந்தவரும் உண்டு, கடனாளி ஆனவரும் உண்டு, தெருக்கோடிக்கு வந்தவரும் உண்டு. பொதுவாக ராகுனுடைய பங்கு என்ன? பிறகு சனி பாம்பிரண்டும் பின்பலனை தரும் என்பது முன்னரே அறிவித்தேன். இது ஒரு பாடல். பாம்பிரண்டும் என்று சொன்னால் ராகு கேது. இது ராகுவானவது மனித வாழ்வில் பங்கெடுக்கக்கூடிய அடிப்படையானது ஜனன லக்னங்களை பொறுத்து அது வாங்கும் பலம் பலவீனம் என்பதை விட எந்த வீடுகளில் அது அமர்கிறதோ அந்த வீடு தன்னுடைய ஆஸ்தி, அனுபவம், அடிப்படை அனைத்து ஸ்தான பலங்களையும் எடுத்துக்கொள்ளும் என்பது ஐதீகம். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ராகு உச்சம் பெற்றோ, நீச்சம் பெற்றோ திசை நடந்தாலும் அதனுடைய காரகத்தன்மை, ஆதிபத்தியம், ஸ்தான பலம் இவைகளை பொறுத்தும் பலாபலன்கள் பிரிக்கப்படும் என்பதும் ஐதீகம். இருந்திட்டு போதிலும் ராகு ஒரு மனித வாழ்வில் ஜனனத்தை தீர்மானிப்பதும், மரணத்தை தீர்மானிப்பதும், தொழிலை தீர்மானிப்பதும், குடும்பத்தை தீர்மானிப்பதும், வாரிசை தீர்மானிப்பதும், வம்சத்தை தீர்மானிப்பதும், நிலையான இருப்பிடத்தை தீர்மானிப்பதும், மண், மனை, புகழ், கீர்த்தி அனைத்தையும் சரி செய்வதும், கடைசியில் கோடிகளை கொடுத்தாலும், மண்மனையை கொடுத்தாலும் கடைசியில்
தெளிவே மிச்சமாவது என்பதும் இந்த ராகுவின் வேலையே. ராகுவினுடைய தனிப்பட்ட தன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சந்திர பலம், சனி பலம், இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். சந்திர பலம் என்றால் சந்திரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று தனித்திராமல் ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றோ சனி தனித்து உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் மட்டுமே இந்த ராகு திசையினுடைய முழு பலாபலன்களையும் ஒரு மனித வாழ்வில் நிரந்தரப்படுத்தவும் மேம்படுத்தவும் உயர்த்தி கொள்ளவும் முடியும் என்பது ஜோதிட மரபு. அடுத்து ஜோதியிலே ஜெகஜோதி ஜோதியான ஜோதிடமாம் நவக்கிரக ராசி பார்க்க. மேடம் மிதுனம் சுறா நண்டு கன்னி ஐந்திடத்தில் ஏறியே கருணாகிம்பின் டிப்பின் ராஜயோகம் என்பதும் பாடல் வழி. நம் முன்னோர்கள் ராகுவை மட்டும் ஒரு மனித வாழ்வில் தனித்தன்மையாகவும் வாழ்வின் ஓர் முக்கிய அங்கமாகவும் தொகுத்து வாழ்வினுடைய பயன்பாடுகளை அற்புதமாக அருளி சென்றுள்ளனர். ஒரு மனித வாழ்வின் ஜனனம், மரணம், வாழ்வு, வாரிசு, வம்சம், மண், மனை, தொழில், முன்னேற்றம், ஆஸ்தி, அந்தஸ்து, புகழ் இவை அனைத்தையும் ஒரே காலகட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு மனித வாழ்வினுடைய அந்த கால நேரம் அறிந்து கொடுக்கும் கிரகம் ராகுவே. அந்த ராகுவின் முழு பலன்களை பெறும் பாக்கியம் ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்கின ஜனன காலகட்டத்தில் அதனுடைய ஸ்தானங்கள், அதனுடைய பலங்கள், இதில் கேந்திர ஸ்தானங்களில் அடையும் ராகுவினுடைய தன்மையை நல்ல வலுப்பெற்ற பலம் பெற்ற பகை நேசமற்றோ அல்லது பாவகிரக சேர்க்கையற்றோ இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பலம் பெறும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த செல்வத்தை அடையக்கூடும் என்பதும், அந்த அடைந்த செல்வத்தை பாதுகாக்க அறிவுத்திறன் என்று சொல்லக்கூடிய சந்திரபலம், சனிபலம் தேவை என்பதும் ஐதீகம். நன்றி, வணக்கம்.